ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த தைப்பூசம் இன்னைக்கு. இது பிப்ரவரி 1ஆம் தேதி எடுத்த விளாக் தான். ஆனா, ஒரு நாள் பிந்தி இன்னைக்கு நான் விளாக போஸ்ட் பண்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எடிட் பண்றதுக்கு லேட் ஆச்சு. இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு காலையிலேயே 5 வகையான அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அந்த அபிஷேகம் ஃபுல்லா நான் இன்னொரு விளாக்ல போடுறேன். ஏன்னா, இந்த விளாக்ல இன்னும் நெறையா வீடியோஸ் இருக்கு காமிக்கிறதுக்கு அதனால. அப்புறமா காலையிலேயே முருகப்பெருமானுக்கு நல்லபடியா அபிஷேகம் பண்ணி, வெற்றிலை தீபமும் போட்டுட்டு, அப்புறமா நாங்க வீட்லேருந்து கிளம்பி வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். முருகன் கோவில்ல எப்படியுமே தைப்பூசம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இல்லையா? அது போலவே தான் இந்த முருகன் கோவிலே ரொம்ப ரொம்ப நல்லா விசேஷமா இருந்தது. காலையிலேயே கணபதி ஹோமம் செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கான திருக்கல்யாணம் பண்றதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த திருக்கல்யாணத்துக்கு தேங்காய், வெற்றிலை பாக்கு, பூ, வளையல், ஸ்வீட்ஸ், அப்புறம் குத்து விளக்கு இதெல்லாம் எடுத்துட்டு கோவில எல்லா சாமியையும் ஒரு ஒரு வாட்டி சுத்தி வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இதுதான் முதல் அனுபவம். முருகப்பெருமானுக்காக தைப்பூசத்துக்கு மாலை போட்டது இதுதான் நான் முதல் தடவ. இன்னையோட 11ஆம் நாள் விரதம் நல்லபடியா எனக்கு முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 11 நாளும் யாரெல்லாம் என்னெல்லாம் உங்களுக்காக வேண்டுதல் சொன்னீங்களோ, அதெல்லாம் நான் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் போட்டு கோவில்ல நல்லபடியா வேண்டுதல சொல்லியிருக்கேன். உங்க வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறிருச்சு அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பா நிறைவேறும். முருகப்பெருமான் எங்களுக்காக நிறைவேத்தி வைப்பாரு. அவர கேட்காமவே எங்களுக்கு குடுக்குறவரு இல்லையா? நாங்க கேட்டோம் அப்டின்னா குடுக்காம இருப்பாரா? அள்ளி அள்ளி குடுப்பாரு. தைப்பூசம் அப்படின்றது அம்மன் முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கி அசுரன வதம் செய்யறதுக்காக வேல் கொடுத்திருந்தாங்க. அதத்தான் நாங்க தைப்பூச திருநாளா கொண்டாடுறோம். இப்ப நான் போற கோவில் பார்த்தீங்கன்னா, வள்ளி தெய்வானையோட தான் முருகன் காட்சி அளிப்பாரு. அதனால இன்னைக்கு நல்லபடியா வள்ளி தெய்வானை அவங்களோட முருகப்பெருமானுக்கு திருமணம் தான் நடக்கப் போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, 3 கவசம் செஞ்சு வச்சிருந்தாங்க. முருகர், வள்ளி தெய்வானை. அந்த கவசம் பார்த்தீங்கன்னா, கவசத்த தான் நாங்க உடம்பு அப்படின்னு நெனச்சுக்கணுமா. உள்ள இருக்கிற தண்ணி வந்து ரத்தமாம். அப்புறமா தேங்காய் வந்து தலை. அது மேல அந்த நூலெல்லாம் போடுவாங்க இல்லையா? அது வந்துட்டு நரம்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க அழகா. ஏன்னா சிலைக்கு வந்து உருவம் இருக்கு. நாங்க உருவம் இல்லாம ஒரு கடவுள வந்து உருவாக்குறதா இப்படித்தான் கவசம் மூலமா நாங்க உருவாக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கோவில நல்லபடியா ஒரு வாட்டி எல்லாம் சுத்தி வந்துட்டு, அப்புறமா அம்மன் சந்நிதிக்கு போய் அம்மன் பக்கத்துல வந்துட்டு குத்து விளக்கு, அப்புறமா வெத்தல பாக்கு, தேங்காய், பூ வச்சு மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு, அப்புறமா வெளியில வந்து முருகப்பெருமான் சந்நிதி முன்னாடி இதெல்லாம் அழகா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் முருகப்பெருமானுக்கான திருக்கல்யாணம் நடந்தது. ஆனா, அந்த திருக்கல்யாணத்த என்னால வீடியோ பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் டிஸ்டர்ப் ஆகாம உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உட்காந்து பார்க்கும்போது எழும்பி நிண்டு வீடியோ பண்ணா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். கைய தூக்கி வீடியோ பண்ணாலும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சரியா தெரியாது இல்லையா? அதனால நான் வீடியோ பண்ணல. திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி அது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்றத மட்டும் நான் வீடியோ பண்ணேன். அத வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. திருக்கல்யாணம் முடிஞ்ச அப்புறமா, கல்யாணம் பண்ண பெண்களுக்கு வளையல், வெற்றிலை பாக்கு, குங்குமம், மஞ்சள், அது கூட எலுமிச்சை பழம் எல்லாம் குடுத்திருந்தாங்க. இதுதான் திருக்கல்யாணத்துக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்த இடம். 3 கவசம் ரெடி பண்ணியிருந்தாங்க. முருகர், அப்புறம் வள்ளி தெய்வானை. அப்புறமா இந்த ஓமத்தில போடுறதுக்கு
ஒரு அர்ச்சனை தட்டு குடுத்து, அதில வந்து காயின்ஸ் போட சொல்லியிருந்தாங்க. ரூபா நோட் எல்லாம் போடாம. அந்த காயின்ஸ அ வந்துட்டு கடைசியா அந்த ஓமத்தில அப்படியே போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா ஓமம் கழிச்ச அந்த இது இருக்கும் இல்லையா? அந்த கறி அத எடுத்து நெத்தியில வச்சுட்டு, அப்புறம் குங்குமம், விபூதி எல்லாம் குடுத்தாங்க. அதெல்லாம் நெத்தியில வச்சு விட்டாங்க. அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் உடம்புல எல்லாருக்கும் தெளிச்சு விட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கோவில்ல உள்ள குருக்கள் வந்து பேசுவாங்க. அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த தைப்பூச திருவிழானது 34வது வருடம் இது தைப்பூசம். இந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைப்பதற்காக திரு அருண் பட்டாச்சாரியார் அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயில் சாட்சியவாரிய இந்த எங்களுக்கு இந்த திருக்கல்யாணத்தை மூன்றையும் நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற அவர்களின் சார்பாகவும் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அடியர்களுக்கு இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது திருக்கல்யாணத்துடன் தொடங்குகிறது. தயவு செய்து அனைவரும் அமர்ந்தால் சிறப்பாக நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். தயவு செய்து திருக்கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஃபுல்லாவே பார்த்துருந்தேன். நான் உட்காந்துருக்கும் பொழுது வெயில் இருக்குல்ல, அப்புறமா வெயில் சுள்ளுன்னு வந்துருச்சு. ஆனாலும் எந்திரிக்கல. ஃபுல்லாவே பார்த்து முடிச்சுட்டு தான் எந்திரிச்சேன். அப்புறமா அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் காவடி தூக்கிட்டு இன்னைக்கு நம்ம கோவில்லேருந்து மருதமலைக்கு நடைபாதையா போறாங்க பக்தர்கள். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் கோவில் முன்னாடி காவடி நடனம் ஆடுனாங்க. அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா. வீட்டுக்கு வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க பார்ப்பாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் நான் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக வெற்றிலை தீபம் போட்டு இன்றைக்கி 11ஆம் நாள் விரதத்தை நல்லபடியாக முடிச்சிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. யார் யாரெல்லாம் இந்த தைப்பூசத்துக்கு முருகப்பெருமானுக்காக எல்லோரும் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டீங்களோ உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நானும் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறமா இவ்வளோ நாளாக இந்த 11 நாளாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இதுக்கப்புறமும் என்னோடய விளாக்ஸ் தொடர்ந்து வரும். எல்லோரும் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா நான் சொன்னேன்ல திருக்கல்யாணத்தில் கிடச்சிதுன்னு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை அதை காமிக்கிற வீடியோவில் பாருங்கள். இதுதான் கிடைச்சிது. ஓகே, எப்போவுமே என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.